சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிராஸ் டிவி தொலைக்காட்சி நேயர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற நிகழ்ச்சிக்கு அன்போடு கொண்டு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். தேவநாமம் மகிமைப்படுவதாக. பல சத்தியங்களை நாம் கொஞ்சம் நேரத்தில் மிக சுருக்கமாக கற்றுக்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையிலே நாம் தாழ்மை என்ற பெயரில் 6 சீரீஸில் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ ஜனமே, அன்பு தேவ ஊழியரே, அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்து இந்த பூமியிலே வெற்றியை வாழ்வதற்கான எல்லாவற்றையும் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காகவும் ஜீவனை கொடுத்திருக்கிறார். அநேகர் நினைப்பது போல பரலோகத்துக்கு போனா போதும் அப்படின்னா, இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அந்த நாளிலேயே ஆண்டவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டிருப்பார். பரலோகத்துக்கு என்ன தகுதி வேணுமோ அந்த தகுதி வந்த உடனேயே பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டிருப்பார். ஏன் இந்த பூமியில வைத்தார்? இந்த பூமியில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்ந்து, கனி நிறைந்த மகிமையான மேன்மையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து, தேவ நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும், தேவ ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்க வேண்டும். அதற்காகத்தான் பூமியில நம்ம வைத்திருக்கிறார். இந்த பூமிக்குரிய வாழ்க்கை ஏதோ வாழ்ந்து நிற்கக்கூடாது. தேவ வசனத்தின்படி, சுத்தத்தின்படி ஒரு அற்புதமான ஜெயமுள்ள மேன்மையான கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாயிருக்க விரும்புகிறேன். இவ்வாலாகாமல் தலையாயிருக்க வேண்டும், கீழாகாமல் மேலாயிருக்க வேண்டும், சகல ஜனங்களை பார்க்கலாம் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். இப்படி பல வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் ஒரு கனி நிறைந்த வாழ்க்கை, மகிமையான வாழ்க்கை, மேன்மையான வாழ்க்கை வாழ்ந்து நான் பெரிய ஆள் என்று காண்பிப்பதற்காக அல்ல, தேவநாமத்தை மகிமைப்படுத்தணும், தேவ ராஜ்யத்தை பூமியிலே ஸ்தாபிக்க வேண்டும் என்பதற்காக. ஆகவே தாழ்மை மிக அவசியம் என்று பார்த்து கொண்டு வருகிறோம். ஒவ்வொரு சீரீஸிலுமே இந்த சில வசனங்களை சொல்லிக் கொண்டு வருகிறேன். அதை மறுபடியும் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். யாக்கோபுக்கு எழுதின நிருபம், பொதுவான நிருபம், 4வது அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருக்கு முன்பதாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். அப்படியானால் தாழ்மை இல்லையானால் உயர்வு இல்லை. யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம். தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஏசாயா 16வது அதிகாரம் 5வது வசனம். கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். அப்படியானால் கிருபைக்கும் சிங்காசனத்திற்கும், கிருபைக்கும் தாழ்மைக்கு தொடர்பு இருக்கிறது. தாழ்மை இருந்தால் சிங்காசனம், தாழ்மை இருந்தால் ஆளுகை, தாழ்மை இருந்தால் உயர்வு என்பதை திட்டவட்டமாக தெரிந்து கொள்ளலாம். நீதிமொழிகள் 29வது அதிகாரம் 23. மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். அப்ப தாழ்மை இல்லையானால் அவன் கனவீனம் அடைவது நிச்சயம். நீதிமொழிகள் 22:4. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன். கவனியுங்கள், யார் யாருக்கெல்லாம் தாழ்மை காணப்படுகிறதோ அவர்களுக்கு ஐஸ்வர்யம் தானாய் தேடி வரும். யார் யாருக்கு தாழ்மை காணப்படுகிறதோ அவர்கள் வாழ்க்கையில தேவ மகிமை வெளியரங்கமாகும். யாரெல்லாம் தாழ்மையாய் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவ ஜீவன் வெளிப்படும். ஜீவனை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று லாங் லைஃப், நீடி ஆயுளாய் வாழ்வது. 2வது தேவனை போல வாழ்வது. இந்த பூமியில் எல்லா நன்மைகளை பெற்று வெற்றியாய் வாழ வைக்கக்கூடிய கண்ணுக்கு தெரியாத தேவ வல்லமை வெளிப்படுவது. அதுதான் இந்த ஜீவன் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். வெளிப்பட வேண்டுமானால் தாழ்மை மிக அவசியம் என்று பார்க்கிறோம். நீதிமொழிகள் 15:33. மேன்மைக்கு முன்னானது தாழ்மை, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 29வது வசனம். ஆண்டவர் சொன்னார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது 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 உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். அப்பொழுது ஐ வில் கிவ் யூ ரெஸ்ட். சமாதானமுள்ள வாழ்க்கை, பீஸ்ஃபுல் லைஃப், ஒரு சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் தாழ்மை அவசியம். சங்கீதங்களின் புஸ்தகம் 138வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். ஐயா, தாழ்மை இருந்தால் தேவன் பரலோகங்களுக்காக திறக்கப்படும். தாழ்மை இருக்குமானால் ஜெபத்துக்கு பதில் வரும். எல்லா சுவாதத்தையும் தாழ்மையோடு தேவன் கனெக்ட் பண்ணிவிட்டார். எல்லா காரியத்திலும் நீங்கள் நேர்த்தியாக இருக்கலாம். ஆனால் மனத்தாழ்மை காணப்படவில்லையானால், ஆவிலே தாழ்மை காணப்படவில்லையானால் எல்லாவற்றையும் இழந்து போக வாய்ப்பு கிடையாது. எல்லாவற்றையும் இழந்து போவோம் என்று திட்டவட்டமாக வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே
தாழ்மை அவசியம். தாழ்மை என்றால் வெளியரங்கமாக காணப்படுகிற காரியம் அல்ல. வெளியரங்கமாய் சிலர் எளிமையாய் ஆடை உடுத்துகிறார்கள், சிலர் ஜுவல் அணிவதில்லை, சிலர் மீசை தாடி எடுக்கிறார்கள், சிலர் தரையில் உட்காருகிறார்கள், சிலர் நல்ல நல்ல ஆகாரங்களை புசிப்பதில்லை, சிலர் நல்ல உயர்ந்த வாகனத்தில் போவதை விரும்புவதில்லை, சிலர் செப்பல் போடுவதை விரும்புவதில்லை. அது உங்க விருப்பம். ஆனால் அதுதான் தாழ்மை என்றால் தவறு என்பதை திட்டமாக தெரிந்து கொள்ளுங்கள். அது தாழ்மை இல்லை. அநேக தேவ ஜனங்கள் மாய்மலமான தாழ்மை, அப்படி பவ்யமா சோதனை சொன்னா கும்பிடு போட்டா, அரசியல்வாதி மாதிரி பெரிய கும்பிடா போட்டா என்ன தாழ்மையா இருக்காங்கப்பா. இல்லை, அதெல்லாம் வெளியரங்கமான காரியங்கள். ஆனால் தாழ்மை மனதிலே காணப்பட வேண்டும். அப்படியானால் தாழ்மை என்றால் என்ன? முதலாவது, அறிந்தோ அறியாமலோ தவறு செய்யும் பொழுது தேவன் அந்த பாவத்தை குறித்து எச்சரிக்கும் பொழுது, கண்டிக்கும் பொழுது, ஐயோ நான் தவறு செய்துவிட்டேன் என்று உணர்வு அடைந்து யாரெல்லாம் தேவ சமூகத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. அதுதான் தாழ்மை என்று வசன ஆதாரத்தோடு நாம் தியானித்தோம். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ, சிறு பிள்ளை போல கேள்வி கேட்காம யாரெல்லாம் கீழ்ப்படுகிறார்களோ, அதன்படி வாழ அர்ப்பணிக்கிறார்களோ அது தாழ்மை. அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது என்று வசனாதாரத்தோடு தெளிவாக நாம் தியானித்தோம். மூன்றாவது ஒன்றை நாம் தியானித்து வருகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவர்கள். 2 பேர் ஆலயத்துக்கு சென்றார்கள். ஒருவன் சொல்லுகிறான், ஆலயத்துக்குள்ளாக ஆல்டர் பக்கம் சொல்லுகிறான், நான் வாரத்தில் 2 நாள் உபவாசம் செய்கிறேன், ஒற்றதெல்லாம் வெந்தயம் சீரகம் எல்லாவற்றிலும் நான் தசமாக கொடுக்கிறேன், அப்படி இப்படி நிறைய சொல்லிட்டு சொல்லுகிறான். அந்த நிற்கிறானே ஆலயத்துக்கு வெளியே, அவனை போல நான் கிடையாதுங்கிறான். அந்த ஆலயத்துக்கு வெளியே நின்றவனை, அந்த ஆயக்காரனை அற்பமாய் நினைக்கிறான், அசட்டை பண்ணுகிறான், இழிவாய் பேசுகிறான். ஆண்டவர் சொன்னார், இவன் அல்ல, சர்ச்சுக்குள்ள இருக்கிறானே இவன் அல்ல, ஆலயத்துக்கு வெளியே இருக்கிறானே அவனே நீதிமானாக்கப்பட்டான். தேவஜனமே, வார்த்தையில தாழ்மை இருக்குதா? உங்க பார்வையில தாழ்மை இருக்குதா? சிந்தையில தாழ்மை இருக்குதா? நடக்கையில தாழ்மை இருக்குதா? யோசித்து பாருங்கள். நான் மிகுந்த வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். எழுப்புதலுக்காக ஜபத்துக்கு பஞ்சம் இல்லை. எங்கு பார்த்தாலும் ஜபம். ஜபத்தை குறைத்து மதிப்பிடவில்லை, ஜபம் அவசியம். ஆனால் எழுப்புதல் என்றைக்கு வரும்? ஜெபிக்கிற அநேகருக்குள்ள மனமேட்டிமை, அகந்தை, இருமாப்பு, பெருமை, வாக்குவாதம், ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிக்கிற நிலைமை. ஒரு பாஸ்டர் இன்னொரு பாஸ்டர் அற்பமா நினைக்கிறார். ஒரே சபைக்குள்ள ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி இகழ்ச்சியாய் நினைக்கிறார்கள், அற்பமாய் நினைக்கிறார். அவங்க வீட்டில் நான் போய் தண்ணி குடிப்பேனா? அவங்க வீட்டில் போய் சாப்பிடுவேனா? பரலோகத்தில் மூளையில் கூட அவர்களுக்கு இடம் கிடைக்காது. கவனித்துக் கொள்ளுங்கள். ஒரு வேதனையில் சொல்லுகிறேன், ரியாலிட்டியை சொல்லவில்லை, ஒரு ஆதங்கத்தில் சொல்லுகிறேன். இவங்க என்னமே பிறக்கும் போதே பெரிய பிரபு குடும்பத்தில் பிறந்த மாதிரி பிரபுவா பிறந்த மாதிரி நினைக்கிறீங்களா? இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற ஞானம், அறிவு, புத்தி, ஐஸ்வர்யம் எல்லாம், வீடு, காரு, பங்களா, அரசாங்க உத்தியோகம் எல்லாமே கர்த்தர் கொடுத்த ஈவு, கர்த்தர் கொடுத்த கிருபை. அதை வச்சுக்கிட்டு மேன்மை பாராட்டுறீங்களா? மற்றவங்களை அற்பமா நினைக்கிறீங்களா? கஷ்டப்படுறவங்களை, ஏழைகளை, திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை, அனாதைகளை தாழ்வா நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய பார்வையில் ஈக்குவல். திக்கற்ற பிள்ளைகளை, விதவைகளை ஆதரிக்கிற தேவனவர். திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் அவர் ஆதரவாக இருக்கிறவர், காப்பாற்றுகிறவர், நேசிக்கிறவர், சிநேகிக்கிறவர். தேவஜனமே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இந்த சத்தத்தை கேட்கிற சகோதர சகோதரி, உங்க சொந்த குடும்பத்தில் உங்களை விட கஷ்டப்படுறவங்களை நீங்க அற்பமா நினைக்கிறீங்களா இல்ல கனமா நினைக்கிறீங்களா? உங்க கூட படித்தவர்கள், உங்க நண்பர்கள், உங்க தெருமக்கள், உங்க சரௌண்டிங்ஸ்ல இருக்கிறவங்க, அந்த அருகாமையில் இருக்கிறவங்க எல்லாரையும் நீங்க கனமா நினைக்கிறீங்களா, மேன்மை நினைக்கிறீங்களா, இல்ல அசட்டை பண்றீங்களா, இகழ்ச்சியா நினைக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. மேலட்டமா பார்த்தா நான் இல்லையே, எல்லாரையும் நேசிக்கிறேன்னு சொல்லுவீங்க. தேவ பிரசன்னத்தில், ஆவியானுடைய பிரசன்னத்தில் அமர்ந்து யோசிங்க. ஆமென். சில திருச்சபைகள் பெரிய சபைனா பெரிய பாஸ்டரான், கொஞ்சம் ஆத்துமா இருந்தா சின்ன சபையா சின்ன பாஸ்டரான். சரி பரவாயில்ல, சின்ன பாஸ்டர் வச்சுக்கோங்களேன் உங்க கணக்குப்படி. அவர்களை ஏற்பமா நடத்துறீங்க,
அவங்களையே அற்பமா திட்டுறீங்க எல்லாருக்கும் முன்னாடி. சர்ச்சில் வசதி உள்ளவங்க இருந்தா அவங்ககிட்ட கிட்ட போய் அப்படி சிரிச்சு பேசுறது, அவங்களுக்கு ஒண்ணுனா ஓடுறது. ஆனா சபையில தாழ்ந்த நிலைமையில வசிக்கிறவர்களை இழிவாய் நினைப்பது, கஷ்டப்படுறவங்களை அற்பமா நினைப்பது. தேவஜனமே, அதனால தான் வாழ்க்கையில மாற்றம் இல்லை, அதனால தான் வியாதி குணமாகவில்லை, அதனால தான் கடன் மாறவில்லை, அதனால தான் திருமண காரியம் கைகூடி வரவில்லை, அதனால தான் கர்ப்பத்தின் கனி கிடைக்கவில்லை. சிலரோடு திட்டவட்டமாய் பேசுகிறார். யோசித்து பாருங்க, உள்ள எல்லாரையும் உண்மையா நேசிக்கிறீங்களா? கனமன ஒருவரை ஒருவர் முந்திக் கொள்றீங்களா? இல்ல அற்பமா நினைக்கிறீங்களா? தாழ்மை என்றால் ஒருவரை ஒருவர் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களில் மேன்மையாய் நினைப்பதான் தாழ்மை. அன்பு தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த காலகட்டத்திலேயே அவங்க அப்பாவுக்கு நிறைய ஃபிஷிங் ட்ராவலர்ஸ் இருந்தது, மீன்பிடி கப்பல் இருந்தது, பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்தவன். அந்த காலத்திலே அவன் டாக்டர் பட்டம் பெற்றவன், அந்த காலத்திலேயே ரோமனாய் பிறந்தவன், யூதனாய் பிறந்தவன். அப்பா பணம் கொடுத்து ரோம பிரஜையாய் மாறி இருந்தார். இவன் பிறக்கும்போது அவன் யூதன் தான், ஆனால் அவனுக்கு அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் கிடைத்திருந்தது. எல்லா விதத்திலும் மேன்மை பாராட்ட தகுதி உண்டு. ஆனால் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் குப்பையுமா நஷ்டமா நினைக்கிறேன். தேவஜனமே, நீ எப்படி இருக்கிறீங்க? யோசித்து பாருங்க. உங்க உள்ளத்தில் ஒருவரை ஒருவர் உங்க திருச்சபைக்குள்ள, உங்க சொந்த குடும்பத்தில், உங்க தெருமக்கள் மத்தியில், உங்க ஃப்ரெண்ட்ஸுடைய அந்த சரௌண்டிங்ஸில் எல்லாரையும் நீங்க கனமா நினைக்கிறீங்களா? மேன்மை நினைக்கிறீங்களா? அல்லது அவங்களுக்கு இல்லாத விசேஷமான ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும் பொழுது, ஏதோ கிருபை ஏதோ ஒன்று இருக்கும்போது இல்லாதவங்களை அற்பமா நினைக்கிறீங்களா? அப்படின்னா தாழ்மை இல்லை. தாழ்மை இல்லையானால் எந்த விதமான நன்மையும் உயர்வும் இல்லை என்பதை திட்டமாக தீர்மானமாக தெரிந்து கொள்வோமாக. ஆயக்காரனை குறித்து வாசிக்கிறோம். லூக்கா 18:14. அவனல்ல இவனே நீதிமானாக்கப்பட்டான் வாசிக்கிறோம். 1 பேதுரு 2:17. எல்லாரையும் கனம் பண்ணுங்கள், சகோதரத்தில் அன்பு வருங்கள், தேவனுக்கு பயந்திருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். ராஜாவை கனம் பண்ற மாதிரி எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். பண்றோமா? அவர்கள் தான் அப்படி கனம் பண்ணினால், சின்ன பிள்ளை கூட அற்பமாய் எண்ணாமல் அவர்களை கனத்திற்குரியவர்களை நினைத்தால் உங்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. தாழ்மை உள்ளவர்கள் ஆசீர்வாதத்திற்கு ஒரு நாள் ஒருபோதும் தப்ப மாட்டார்கள். ரோமர் 12:10 சொல்லுகிறது, சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிரு, பாசமாயிரு. அற்பமா நினைக்காத, தாழ்வா நினைக்காத. கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கு ஒருவர் முந்திக் கொள்ளுங்கள். என் கண்காண பழந்து வளர்ந்த பிள்ளை, இவ்வளவு கோண்டு கிடந்த பிள்ளை, நான் போய் முதலாவது சோத்திர சொல்லணுமா? நான் இறங்கி போகணுமா? அப்படி இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா உங்களுக்கு எனக்கு வாழ்வு கிடைச்சிருக்குமா? அவர் தேவனுக்கு சமமாக இருந்தவர், தரமட்டு இறங்கி வந்தார். என்ன மேன்மை பாராட்டுதல்! யாரெல்லாம் ஒருவரை ஒருவர் கனமன முந்திக் கொள்கிறார்களோ அவர்களுக்குள் தாழ்மை இருக்கிறது. எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும், எவ்வளவுதான் கிருபைகள் இருந்தாலும், எவ்வளவுதான் வல்லமை வரங்கள் வேலை செஞ்சாலும் ஒருத்தரை அற்பமா நினைக்க கூடாது. எல்லாரையும் கனப்படுத்த வேண்டும். அவர்களுக்குள் தான் தாழ்மை இருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18:10 இப்படி சொல்லுகிறது, இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாயினாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாயினாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். இவர்களுக்குரிய தேவ தூதர்கள் தினமும் என் பரமபிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கின்றார்கள். சின்ன பிள்ளையை பார்த்து சொன்னாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர தடை பண்ணாதிருங்கள். இந்த சின்ன பிள்ளை கூட அற்பமா நினைக்க கூடாது, அசட்டையா நினைக்க கூடாது. ஒருவேளை பிச்சைக்காரங்க கூட உங்க வீட்டுக்கு வரலாம். அவங்க பிச்சைக்காரனா அற்பமா பேசாதீங்க, திமிரா பேசாதீங்க, கனவீனமா திட்டாதீங்க. முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க, இல்லை அமைதியா இருந்துருங்க. ஒரு பிச்சைக்காரனை, ஒரு ஏழைய நீட்டா இல்லாம அழுக்குல நேர்ந்து வாழ்றவங்களை நீங்க இகழ்ச்சியா பேசுனீங்க, அற்பமா திட்டுனீங்கன்னா அது உங்களோட முடியாது பிரதர். உங்க பிள்ளைகள், அப்புறாணி உங்க பிள்ளைகள், அவங்க பிள்ளைகளையும் அது சாபமா மாறி பாதிக்கும். உங்களுக்கு கீழே ஒருவேளை நீங்க முதலாளியா இருக்கலாம், வசதி படைத்த முதலாளியா இருக்கலாம், பெரிய நபரா இருக்கலாம். உங்களுக்கு கீழே வேலை பார்க்கிற யாரா இருந்தாலும் அவங்களை அற்பமா நினைத்தால், உங்களை விட வயது குறைந்த நபரை பெயரை சொல்லி கூப்பிடுறீங்கல்ல, அவன் இவன் பேசுறீங்கல்ல, உங்களோட வயசுல எவ்வளவு மூத்தவங்க வேலைக்காரங்களா இருக்கலாம், ஐயா அவங்க தாழ்வா இருக்கலாம். ஆனா இகழ்ச்சியா பேசினா, தாழ்வா பேசினா, அற்பமா நினைத்தால், திமிரா பேசினா
ஒரு நன்மையும் கிடையாது. இருக்கிற நன்மை நீ தர டிக்கெட்டுக்கு வந்துடுவீங்க. மறந்து விடாதீர்கள், பெருமையுள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். எப்படி இருக்கீங்க யோசித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, இந்த சிறியில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதிருங்கள். உனக்கு நான் 2 கண்ணு நல்லா இருக்குல்ல, 2 கை இரும்பு மாதிரி இருக்குல்ல, 2 கால் இருக்குல்ல, உழைச்சி சாப்பிட வேண்டியதானே, எதுக்கு திட்டுறீங்க? உங்களுக்கு திட்டுறதுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா? முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்க. அந்த பணத்தை நல்லபடியாக யூஸ் பண்றானோ தவறாக யூஸ் பண்றானோ முடிஞ்சா கொடுங்க. நீங்க கொடுக்காட்டவன் செத்தா போயிடுவான். இல்லைன்னா அமைதியா இருந்துருங்க. சாபத்தை வாங்கி கொள்ளாதீங்க. அற்பமா இருக்கிற பிச்சைக்காரன், ஏழைகள், திக்கற்ற பிள்ளைன்னு அற்பமா பேசாதீங்க, இழிவா பேசாதீங்க, தாழ்வா நினைக்காதீங்க. அது சாபமா மாறிடும். அது சந்ததியை தொடர்ந்து பால்படுத்தும் என்பதை வேதம் திட்டமாய் போதிக்கிறது. ரோமர் 14வது அதிகாரம் 3வது வசனம், புசிக்கிறவன் புசியாதிருக்கிறவனை அற்பமா எண்ணாதிருப்பனாக. புசிக்கிறவன், ஆமா, நல்ல வசதி வாய்ப்பிற்கு நல்ல ஆடம்பரமாய் புசிக்கிறார்கள். சோ நல்ல புசிக்கிறவன் ஒண்ணு இல்லாதவங்களை அற்பமா எண்ணாதிருப்பானாக. புசியாதிருக்கிறவனும் புசிக்கிறவனை குற்றவாளியாக திருப்பானாக. தேவன் அவனை ஏற்றுக்கொண்டாரே. சோ ஒருவரை ஒருவர் கனம் பண்ண முந்திக் கொள்ளுங்கள். அதான் தாழ்மை. ரோமர் 14:10, இப்படி இருக்க நீ உன் சகோதரனை குற்றவாளி என்று திருக்கிறது என்ன? நீ உன் சகோதரனை அற்பமா எண்ணுகிறது என்ன? நம்ம எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்துக்கு முன்பதாக நிற்போமே. அப்படின்னா அற்பமா என்ன? ஒரு நாள் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். இந்த பூமியில எல்லா நன்மைகளை இழந்து போக வாய்ப்பு இல்லை, இழந்து போய் விடுவோம். ஆகவே தாழ்மை என்றால் என்ன? மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களை மேன்மை நினைப்பது. மேன்மை நினைத்து கனமண்ண முந்திக் கொண்டு ஆசுவாத்தை சுதந்திரித்து தேவநாமத்தை மையப்படுத்த தேவர் ராஜ்யத்தை கட்ட அர்ப்பணிப்போமாக. ஜெபிக்கலாம். கிருபை நிறைந்த அன்பு தகப்பனே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். தியானித்த வசனத்தின்படி தாழ்மையாய் வாழ்ந்து தாழ்மையை தரித்து நாமத்தை மையப்படுத்த வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ கிருபை பாராட்டுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரைஸ் லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாஸ்டர் எஸ். ராஜேஷ், இயேசுவின் இரத்தக்கோட்டை, நல்ல சமாரியன் ஐக்கிய ஊழியங்கள், 15/272/1, பெரிய செல்வம் நகர், தாளமுத்து நகர் பகுதி, சிலுவைப்பட்டி, தூத்துக்குடி.